ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இது உங்க டாப் டெக்கர் தமிழா சேனல். நான் உங்க டாப் டெக்கர் செஞ்சு. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அதோட கண்டினியூஷன் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோல எப்பயும் போல புக்கை படிக்காம ஏற்கனவே படிச்சதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த புது மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த சப்போர்ட் மூலமா தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும். நம்ம லாஸ்டா வீடியோல பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் விக்ரம் சாராபாய்க்காக ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருப்பாரு. கரெக்டா? அசோகா ஹோட்டல் டெல்லியில உட்காந்துட்டு இருப்பாரு, நடு இரவுல உட்காந்துட்டு இருப்பாரு. ஓகே, அதோட முடிச்சிருக்கும். இப்போ அப்துல் கலாமை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. அப்துல் கலாம் ஒரு இறைவன் நம்பிக்கை உடையவர். ஆமா, இவரோட லைஃப்ல நிறைய வெற்றிகளுக்கு 50% காரணம் இறைவன் தான் அப்படின்னு அவரு மேலதான் வந்து அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனோட அருள் இருந்ததுனாலதான் இவர் வந்து வாழ்க்கையில நிறைய இடத்துக்கு போக முடியுது, நிறைய சக்சஸ் அவருக்கு வந்து கிடைச்சதுக்கு காரணம் அவரு இறைவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறைவன் அருள் இல்லாம ஒரு மனிதனால அவனோட வெற்றியில 50% தான் அடைய முடியும். மீதி 50%ம் இறைவனோட அருள் இருந்தாதான் நடக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அந்த இறைவனோட அருள் நம்மளுக்கு எப்ப தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளே எதிர்பார்க்காத நேரத்துல. அது ஒரு காட்சியில இருக்கலாம், இல்ல யாரா ஒருத்தர் பேசும்போது அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற வைப்ரேஷனா இருக்கலாம், இல்ல நம்ம வழிபடும் போது இருக்க ஒரு வைப்ரேஷனா இருக்கலாம். அதுதான் இறைவனோட அருள். நம்ம ஒரு விஷயத்த செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது எதர்ச்சியா நம்ம அதை செய்யணும்னு நினைக்கல, பட் எதர்ச்சியா அதை செய்யும் போது எதனால செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இறைவனோட சக்தினாலதான் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றாரு. ஓகே, அப்துல் கலாம் அந்த அசோகா ஹோட்டலோட சோஃபால உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவர் பக்கத்திலேயே ஒரு புக் அவருக்கு வந்து தெரியுது. நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்துல் கலாம் ஒரு புக் ரீடர். அவருக்கு வந்து புக்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். எல்லா புக்கையும் வந்து படிச்சு பார்க்கணும், அவரோட சிந்தனையை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்போ அப்துல் கலாம் அந்த புக்கை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் எதுவுமே தெரியல. அதனால கொஞ்சம் அப்படியே ரொம்ப டீப்பா படிக்க ஆரம்பிக்கல, ரொம்ப ஸ்கிப் பண்ணி படிக்கிறாரு. நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நம்மளோட சிந்தனையை வளர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் வந்து யோசிச்சிருக்காரு. அந்த புக்கை வந்து பேஜஸ் திருப்பி திருப்பி பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா எதுவும் தெரியல. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஒன்று தெரியுது. என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலி அந்த புக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் கைண்ட் ஆஃப் புக்கு. பிசினஸோட அந்த ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன பண்ணணும், மெத்தட்ஸ், அதை பத்தி தான் மெயினா இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் இந்த உலகத்துக்கு ஏற்ப தங்களை மாத்திக்கிறாங்க. அந்த மனிதர்கள் தான் வெற்றி அடைகிறாங்க. அதுவே அதுக்கு ஆப்போசிட்டா கான்ட்ராஸ்டிங்கா சில மனிதர்கள் அவங்களோட முயற்சியால இந்த உலகத்தையே மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த புக்கோட ஆசிரியருக்கு கான்பிடன்ஸ்ல சுத்தமா நம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேச்சாளர்களும் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கும் தெரியும். ஆனா இந்த புக்ல ஏதனவரோட அந்த ஆசிரியர் பாத்தீங்கன்னா, நம்பிக்கை அப்படின்றதே வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றதான் அவர் சொல்றாரு. நம்பிக்கை சக்சஸ வெறும் காது கிட்ட மட்டும் தான் எடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதானே, நம்ம நிறைய பேர் அதை ஒத்துக்க முடியும். சக்சஸ நம்ம காது கிட்ட நம்ம நினைச்சு பாக்குற அளவுக்கு தான் அது வந்து நம்ம நம்பிக்கை அப்படின்றது இருக்கும். ஆனா நம்மளோட ரியலா நம்ம எஃபர்ட் போட்டா மட்டும்தான் அந்த விஷயத்த வந்து நம்ம வெற்றி அடைந்து நம்மளுக்கு பிராக்டிக்கலா அந்த சக்சஸ் வந்து கிடைக்கும். அப்படின்றதுனால நம்பிக்கை, ஒரு எஃபர்ட் இல்லாம ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுலயும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அப்துல் கலாம் அந்த புக்கை வந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த புக்கை பக்கத்துல வச்சுட்டு எதிர் சோஃபால ஒரு புது ஆள் வந்து உட்கார்றாரு. அவரு அந்த நடு ராத்திரிலையும் அவரோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறத பத்தி அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்கேன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கு, என்னென்ன மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் அவர் வந்து ஸ்கேன் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ எதிரில ஒரு ஆள் வந்து உட்கார்றாரு. அந்த இரவுலையும் கம்பீரமா ஒரு பர்ஃபெக்டான ஆள் மாதிரி அவர் தெரியுறாரு. அப்போ அந்த ஆளை பத்தி இவர் வந்து நினைச்சு பாக்குறாரு, அவரோட குவாலிட்டிஸ் பத்தி எல்லாம் அவர் நினைச்சு பாக்குறாரு. கம்பீரமா இருக்காரு, பர்ஃபெக்டா இருக்காரு. அந்த நைட்ல கூட அவர் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றத பத்திலாம் அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு புக்கை திருப்பி படிக்கலாம் அப்படின்னு திருப்பி அந்த புக்கை எடுத்து படிக்கலாம்னு நினைக்கும் போது விக்ரம் சாராபாய் அப்துல் கலாமை சந்திக்க கொஞ்சம் தயாரா இருக்காரு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது. அப்ப அப்துல் கலாம் ரெடியா போறாரு. அப்போ அந்த எதிரில உக்காந்துட்டு இருந்தாருல ஒரு ஆளு,
அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டாங்க. 2 பேருக்கும் சேர்த்து விக்ரம் சாராபாயோட மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இது விக்ரம் சாராபாய்க்கு ஸ்பெஷலா நம்ம தானே இன்னைக்கு மீட்டிங்காக வந்திருக்கோம். அவர் என்னடா புதுசா வந்திருக்காரு, நம்மளுக்கே தெரியாம விக்ரம் சாராபாய்க்கோட மீட்டிங் செய்யற அவளுக்கு இவரு என்ன யாரு இவரு அப்படின்றத பத்தி இவரு யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்க சொல்லுங்க, யாரா இருக்க முடியும்? விமானப்படை தலைமை அலுவலகத்தின் கேப்டன் VS நாராயண். அவரு தான் அந்த ஆப்போசிட் சோஃபால உட்காந்துட்டு இருந்த ஆளு. அதாவது விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம் அண்ட் VS நாராயண் 3 பேரும் உள்ள உட்காந்து மீட்டிங்ல உட்காந்து இருக்காங்க. இப்போ 3 பேருக்கும் சுட சுட காஃபி வந்து பரிமாறப்படுகிறது. அப்ப அந்த காஃபி வந்து குடிச்சுக்கிட்டே அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, நாட்டு நடப்பை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் சாராபாய் எதுக்கு இந்த மீட்டிங் அப்படின்றத மெயினா அப்பதான் சொல்றாரு. ராட்டோ, ராக்கெட் அசிஸ்டட் டேக் ஆஃப் சிஸ்டம், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது எங்க யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஹிமாலயாஸ்ல குறுகிய ரன்வே இருக்க இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து யூஸ் ஆகும், ராணுவத்துக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க காஃபி குடிச்சு முடிச்சவனே அப்துல் கலாம் ஃபாஸ்டா போயிட்டு அந்த சோஃபால அந்த புக் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த புக்கை தேடி போறாரு. ஆனா அங்க அந்த புக்கு இல்ல. அந்த புக்கு அந்த சொந்தக்காரரே அந்த புக்கை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. யார் எடுத்துட்டு போயிருப்பா? புரியாத புதிர் தான். விக்ரம் சாராபாய் டெல்லியில இருக்க அந்த ராணுவ தளத்திற்கு அந்த 2 பேரையும், அதாவது அப்துல் கலாமையும் VS நாராயணனும் கூப்பிடுறாரு. அவங்களும் போறாங்க. அடுத்து என்ன நடக்குது, என்ன திருப்பம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.